விஜய் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீத். நவீத், விவரங்கள். மோனிஷா, தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகத்தினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சி முக்கிய தலைவர்களும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் நேற்று புதுவை மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் அவர் சென்னையில் ஏற்கனவே பெரம்பூர், கொளத்தூர் ஆகிய 2 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அன்றைய தினம் வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் 2வது நாளாக பிரச்சாரம் மேற்கொள்ள வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. சென்னை மத்திய மாவட்டத்தில் விஜய் நாளை பிரச்சாரத்தை மேற்கொள்ள இந்த அனுமதி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலம், வில்லிவாக்கம், சிட்கோ நகர், சத்யா ஷோரூம் அருகில் விஜய் தனது தேர்தல் பிரச்சார வாகனத்தின் மூலம் இந்த பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்னை மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் சார்பில் இந்த அனுமதி என்பது தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கேட்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கேட்டு இந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் சார்பில் கேட்கப்பட்டுள்ள இடங்கள் குறித்து காவல்துறை கருத்து கேட்க தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கின்றனர். காவல்துறை ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கேட்ட இந்த 3 இடங்களில் விஜய் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி என்பது வழங்கப்படும். இந்த அனுமதி கடிதத்திற்கான அனுமதி என்பது இன்று மதியம் 2 மணிக்குள் தெரிய வரும் என்பது குறித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நவீன்.